Hello students, trigonometry second exercise இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த சம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு எடுக்க போற சம் இது மாதிரி சம்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு வந்துடும். இந்த ரெண்டு சம்மை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு 2 மார்க் கேட்டகரி ஆயிடும். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். tan a plus b is equal to root 3, tan a minus b is equal to 1 by root 3. நம்ம கிட்ட கேட்ட வேல்யூ a and b. a plus b வந்து a plus b greater than 0 and less than or is equal to 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஏன் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம் தான் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அதுக்கப்புறம் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி இது ரெண்டுத்துக்குமே டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் எவ்வளோ சிம்பிளாக டேபிள் நம்ம ஞாபகம் வச்சுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சிம்பிள். ஸோ tan a plus b is equal to root 3. ஃபர்ஸ்ட் tan a plus b is equal to root 3. ஓகே, லெஃப்ட் சைடில் tan இருக்கு, ரைட் சைடில் root 3 இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் tan, ரைட் சைடில் root 3. root 3 tanல எப்போ வரும்? எந்த டிகிரியோட வேல்யூல நமக்கு tanக்கு root 3 கிடைச்சிருக்கும் சொல்லுங்க. ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? root 3 தான். ஸோ tan a plus b is equal to tan 60 டிகிரி. ஜஸ்ட் tan கட் ஆகிடும். ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? a plus b is equal to 60 டிகிரி. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த root 3க்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் tan ரீப்ளேஸ் பண்ணேன். அதே தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? tan a minus b is equal to 1 by root 3. ஸோ லெஃப்ட் சைடில் tan இருக்கு, ரைட் சைடில் 1 by root 3 இருக்கு. ஸோ நான் ரைட் சைட்லையுமே டேனோட டிகிரி வேல்யூஸ் எடுக்கணும். நம்ம டேனில் எப்போ 1 by root 3 கிடைக்கும் போது 30 டிகிரி கரெக்டா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் tan 30 டிகிரி is equal to 1 by root 3. ஸோ 1 by root 3க்கு ஈக்குவலண்டாக நான் tan 30 டிகிரி அப்படின்னு எடுத்துருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் தான். அகைன் tan கட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு? a minus b is equal to 30 டிகிரி. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus b is equal to 60 டிகிரி. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ அகைன் a and a ஈக்குவலாக இருக்கு, ஆனால் சேம் சைனில் இருக்கு. இங்கே b ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு, ஆனால் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கு. ஸோ டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் a plus a 2a is equal to 60 plus 30 90 டிகிரி. அப்போ a ஓட வேல்யூ என்ன வரும்? 45 டிகிரி. ஸோ a ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதுல வேணாலும் போட்டுடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டுடலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஸோ 45 டிகிரி பிளேஸ் ஆஃப் ஏக்கு நான் என்ன பண்ணுறேன், 45 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் b is equal to 60 டிகிரி. அப்போ b ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 15 டிகிரி ஆகுது. ஸோ சிம்பிள். ஃபைனலி a value is equal to 45 டிகிரி and b value is equal to 15 டிகிரி. சிம்பிள். இதான் இதோட ஆன்சர். ஸோ சிம்பிள். இந்த சமயமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். செகண்ட் எக்ஸசைஸில் இந்த சமயம் பார்த்தா போதும், இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. ஸோ அதையும் பாருங்க, இந்த சமயம் பாருங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சைன் வேல்யூஸை வச்சு மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சம் பார்த்தோம், அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ். sin a plus b is equal to 1 by root 2 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் சைடில் sin a plus b இருக்கு, ரைட் சைடில் 1 by root 2 இருக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் சைடு sin, ஸோ ரைட் சைடு இந்த 1 by root 2க்கு பதிலாக ஈக்குவலண்ட்டாக சைனில் நம்ம டிகிரி வேல்யூ கொடுக்கணும். ஸோ சைனில் எப்போ 1 by root 2 கிடைச்சிடும் உங்களுக்கு தெரியும், 45 டிகிரி கரெக்டாக. ஸோ sin a plus b is equal to இந்த 1 by root 2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin 45 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ sin and sin கட் ஆகிடும். ஸோ a plus b is equal to 45 degree, equation number 1.
மாதிரி நீங்கள் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்கும் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கிடச்சி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஏபி வேல்யூ கிடைச்சிடும் சிம்பிள். ஸோ இது மாதிரி சம்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது மாதிரி சம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறந்துடாமல் அகெயின் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.